Today's Gospel. This man is insulting God. Matthew chapter 9, verse 3. I think we can take this man, we can take this to mean this man is insulting us. If God is our God, then to insult God is to insult us. In this way, we make God our property. It's God to beware of the words my and our. In our Father, we call God ours. But the very next thing we say is, holy be your name. In Hebrew, the word for holy is kadosh. Its basic meaning is separate, holy others. We can't put God in our pocket. God can be ours only in the sense that God is the one to whom we give ourselves. God is not subject to our will, but we to God's. Yet, let God do God's business and beware of our clarity. Crowds saw if they glorify God for giving such power to human beings. Matthew chapter 9, verse 8. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்போது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். உடனே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தம் வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Take comfort, my child, your sins are forgiven. மகனே துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று, the man who pursues revenge should dig 2 graves, one for his enemy and one for himself. பழிவாங்குதலை தேடுகிறவன் தன் எதிரிக்கு ஒன்றும் தனக்கு ஒன்றுமாக 2 கல்லறைகள் தோண்ட வேண்டும்.
உன்னையே கேட்காமல் இறைவன் உன்னை மீட்க மாட்டார். புனித அகுஸ்தீனாருடைய வார்த்தைகள். நாம் நலம் பெற அல்லது இறையருள் பெற அல்லது இறை இரக்கத்தை பெற நாம் இறைவனிடம் வந்து யாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அளிப்பார். மமதியாக நான் வீட்டுக்குள் இருந்து கொண்டு கொடுக்கிற தெய்வம் தானே, கூரையை பீய்த்து கொண்டு கொடுக்கட்டுமே என்று பேசிக்கொண்டிருந்தால் நடக்காது. ஆகவேதான் அருட்சாதனங்கள் பெற வேண்டுமா, இறையருளை பெற வேண்டுமா, நான் ஆண்டவரிடம் வர வேண்டும், நான் என் உள்ளத்தை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நல்ல உதாரணம் சொல்லுவார்கள். மழை எவ்வளவு பெய்தாலும் ஒரு கிண்ணத்தில் அது தண்ணீர் நிற்க வேண்டும் என்றால் கிண்ணம் திறந்து வைக்கப்பட வேண்டும். நான் மூடி வைத்திருந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பெற முடியாது. அதே போன்று அருளுக்கு மேல் அருள், ஆண்டவருடைய அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்குள் அந்த அருள் கிடைக்க நான் என் உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும், இறைவனோடு நான் ஒத்துழைக்க வேண்டும், இறைவனுக்காக நான் காத்திருக்க வேண்டும். Forgiving and accepting forgiveness is the only way to make up for the past. மன்னித்தலும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதுமான ஒன்றுதான் இழந்ததை மீட்கும் ஒரே வழி. ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி படுக்கையில் கிடந்தவனை எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எனவே பாவங்களினுடைய காரம், அதனுடைய விளைவுகளை அவர் களைந்து எடுத்து விடுகிறார். ஒரு நல்ல மருத்துவருக்கு அழகு நோய் நாடி, நோய் முதல் நாடி என்பதில் இந்த நாடி என்பதை பார்க்கிறோம். இந்த நாடி என்றால் நாடி பிடித்தல் என்பதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்தில் ஸ்டெத்தோஸ்கோப்பெல்லாம் கிடையாது. கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை அழுத்தி பிடித்து பார்ப்பார்கள். அது துடிக்கின்ற துடிப்பிலே கணக்கெடுத்து உடலில் என்ன கோளாறு என்பதை மருத்துவர்கள் செய்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு கர்ப்பஸ்திரீ கையை நீட்டினால் அந்த நாடியை பிடித்து பார்த்து அவளுடைய நாடியும் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவின் நாடி துடிப்பையும் கணிக்கக்கூடிய புலமை பெற்றவர்கள் மருத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஆக எது தேவையோ அதை ஆண்டவர் சொல்லுகின்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நீ இரக்கத்தோடு தேடி வருவதினால் அல்லது உனக்காக பரிந்து பேசுபவர்களுடைய காரணத்தினால். Silence is at the root of our union with God and with one another, for the fruit of silence is prayer. The fruit of prayer is faith. The fruit of faith is love, and the fruit of love is service. அன்னை தெரேசா வார்த்தைகள். அமைதி காத்தலே நாம் கடவுளோடும் ஒருவருக்கொருவரோடும் இணைவதற்கான ஆணிவேராயிருக்கிறது. ஏனெனில் அமைதி காத்தலே பிரார்த்தனையின் கனியாயிருக்கிறது. பிரார்த்தனையின் கனியே நம்பிக்கையும், நம்பிக்கையின் கனியே அன்பாகவும், அன்பின் கனியே பணி செய்வதுமாய் இருக்கிறது. You bear the cross gladly, it will bear you. தாமஸ் அக்கம்பிஸ். இந்த கிறிஸ்துவின் அனுசாரம், கிறிஸ்து வழி வாழ்வு, தி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அருமையான புத்தகத்தை எழுதியவர். பைபிளுக்கு அடுத்து இந்த புத்தகம் அதிகமாக படிக்கப்படுகிறது. படியுங்கள். ஆழ்ந்த சிந்தனைகள், விவிலியத்தினுடைய சிந்தனைகளை எடுத்து கொடுத்து படிப்பதற்கு. நண்பர்களே, நிறைய பேர் அப்படியே போகலாம், பராக் பார்த்துக்கிட்டு போகலாம், தூங்கிக்கிட்டு போகலாம். ஆனால் நான் இந்த நேரத்தை பயனுள்ளதாக, அதுவும் சிறந்ததாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணரும் பொழுது இந்த புத்தகம் நமக்கு பல கருத்துக்களை எடுத்து சொல்லும். நீ மகிழ்ச்சியுடன் சிலுவையை சுமந்தால்
அது உன்னை சுமக்கும். Great misery is a proud man, but a humble God's mercy is even greater. சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள். மிகப்பெரிய ஈயாத செருக்குள்ள மனிதனை விட தாழ்மையான கடவுளின் இரக்கம் மிகவும் பெரியது. இறைவன் விரும்புவது இந்த தாழ்ச்சியை. இதைத்தான் புனிதர்கள் மத்தியில் பார்க்கிறோம், தேவதாயிடம் பார்க்கிறோம். இன்னும் யாரெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பணிவாக இருத்தலை பார்க்கிறோம். முன்னாள் போப்பாண்டவர் ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர் பயணம் செய்யும் பொழுது அந்த தேசத்தை விமானம் வந்து இறங்கிய பிறகு மண்டியிட்டு அந்த மண்ணை முத்தமிடுவார். நான் இந்த மக்களை நேசிக்கிறேன் என்று தாழ்ச்சியாக சொன்ன செயல். இதே போன்று தாழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று தேவதாய் தன்னுடைய தரிசனத்திலே சொல்லியிருக்கிறார். நீ ஆலயத்துக்கு வந்து நற்கருணைநாதரை வணங்கி அந்த தரையை முத்தமிடு, ஆலயத்தினுடைய தரையை முத்தமிடு. என்னுடைய அர்த்தம் என்ன? தூசிக்கு சமமான என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்ற இறைவா உமக்கு நன்றி என்று சங்கீதம் 8 நாம் அப்படி ஒரு பழக்கமாக செய்தல் தேவதாய் கூறியிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பழக்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, through your merciful love and forgiveness, you bring healing and restoration to body, mind and soul. May your healing power and love touch every area of my life, my innermost thoughts, feelings, attitudes and memories. Pardon my offenses and transform me in the power of your Holy Spirit, that I may walk confidently in your truth and goodness. தேவனாய் இயேசுவே, உம் அன்பின் கருணையினாலும் பாவ மன்னிப்பினாலும் ஆன்ம சரீர நலமளித்து புதுப்பித்து திடப்படுத்துகின்றேன். உமது குணமளிக்கும் வல்லமை என் வாழ்வின் எல்லா பகுதியையும் தொடுவதாக. என் மனத்தின் அடி ஆழத்தையும் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் தொட்டு நிறைவு செய்வதாக. என் குற்றங்களை மன்னித்து உம் தூய ஆவியால் என்னை முற்றிலும் மாற்றியருளும். அதனால் உண்மையிலும் நன்மையிலும் நம்பிக்கையோடு நடப்பேனாக. தேவதாயை போல உமது சித்தம் எமது பாக்கியம். நீர் எம்மை வழிநடத்த நாங்கள் பின் செல்வோம் என்கிற வகையில் எங்களை வழிநடத்தியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.